அமமுகல சேர்றதுக்கு டீல்லாம் முடிஞ்சிருச்சு. அமமுகவுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஒரு வழக்கறிஞர் சீமான நீங்க கண்டபடி திட்டுனீங்க அப்படிலாம் சொல்றாங்களே. அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து எல்லாமே காசிப் தான். காசிப்பா இப்படி சொல்றாங்க. அவங்க நான் யார்கிட்ட திட்டுனா அந்த வழக்கறிஞர் யாருன்னு சொல்லணும்ல. அந்த சேவியர் ஃபெலிக்ஸ் பேரை சொல்லி சொல்றாங்க. சேவியர் ஃபெலிக்ஸ் வந்து உங்களை பார்க்க வந்தப்ப சீமானை வந்து கண்டபடி திட்டிட்டு நான் இனிமேலும் அந்த கட்சியில் இருக்க போறது இல்லை, நான் அமமுக போக போறேன், அவர் ஏன் வந்து என்னைய பார்க்காம என் வீட்டுக்கு போய் பார்த்தாரு அப்படிலாம் பேசினாரு. சாட்டை உங்களுக்கு அப்படிலாம் நான் பேசல. என் வீட்டுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து 2 முறை வந்து நான் பாளையங்கோட்டில் இருக்கும்போதும் போய் பார்த்துருக்காங்க, இதில் போய் பார்த்தாங்க. 6 மாத சிறையில் இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் வரலன்னு சொல்லி நான் ஐயா சேவியர் ஃபெலிக்ஸ்ட்ட கேட்டது உண்மை. மாற்று கருத்து எல்லாம் சொல்லலை. சேவியர் ஃபெலிக்ஸ் ஐயா கேட்டேன். ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு அடையாளம் யாரு? அண்ணன் சீமான் தான். சிறையில் அண்ணன் சீமான் வந்து என்னை வந்து பார்த்தாரு அப்படின்னா, சிறைக்குள்ள வந்து அடையாளம் மட்டும் இல்லை, சிறைக்குள்ள எனக்கு சின்ன சின்ன உதவிகள் இருக்கு. ஏன்னா புத்தகம் கொடுத்தா கூட சிறைக்குள்ள எனக்கு தர மறுக்கிறாங்க. குறிப்பாக மருதுபாண்டியுடைய புத்தகத்தை நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். தம்பி இடுமானம் கார்த்திக் வந்து வெளியே வந்து கொடுத்துட்டு போயிறாரு, கேட்டில் கொடுத்துட்டு போயிறாரு. கொடுத்துட்டு என்னை வந்து மனு வந்து பார்த்துட்டு புத்தகம் கொடுத்துருக்கானே வாங்கிக்கோன்னு சொல்கிறார். கேட்டால் தரமாட்டாங்க. ஏன்னா மருதுபாண்டியர் கையில் வந்து வாள் இருக்குது, சிறை விதிகளுக்கு அது வந்து எதிராக இருக்குன்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி பூலாந்தியோடைய புத்தகத்துக்கு கையில் துப்பாக்கி இருக்குது, சிறை விதிக்கு எதிராக இருக்குன்றாங்க. நீங்கள் பொன்னியின் செல்வன், கடல் புறா, பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம் படிங்க, இல்லை வந்து மோகமுல் படிங்க ஜானகிராமனோடது, அது வேணும், அந்த மாதிரி நாவல் படிங்க, அரசியல் புத்தகம் படிக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்போது அது கூட ஒரு நெருக்கடியாக மாறுது. சிறைக்குள்ளே மற்ற சிறை கைதிகள் கிடைக்கிற சின்ன சின்ன சலுகைகள் கூட எனக்கு மறுக்கப்படுது.